Havells BLDC Plus ஃபேன்கள் புதுமையான தொழில்நுட்பம், ஆச்சரியமூட்டும் டிசைன்ஸ், எனர்ஜி எஃபிஷியன்ட் ரேஞ்ச். Havells காற்று மாற்றி வீசும். என்ன இப்படி நிக்கிறீங்க? கேப் விடாம நில்லுங்க. நில்லுங்க மல்லி. போன் கொடுங்க டேடா. டாடா நல்ல கிட்ட வந்து தோள் மேல கை போடுங்க. ஸ்மைல் சீஸ். போதுமா? ஓகே. நீங்க தோள்ல கை போடுங்க. ஸ்மைல் சீஸ். ஓகே டாடா, இந்தாங்க. Thank you. சரி, போட்டோ எடுத்ததெல்லாம் போதும். ஏதாச்சும் கேம் விளையாடலாமா? கேமா? பேட் பால் ஏதாவது எடுத்துட்டு வந்திருக்கலாமே. அந்தாக்ஷரி விளையாடுவோம். விளையாடலாமே. அந்த கேசரினா என்ன கேம்மா? அந்தாக்ஷரி வெண்பா, 2 டீமா ஆடணும், பாட்டு பாடணும். எந்த லெட்டர்ல முடிக்கிறோமோ அதுல அடுத்த டீம் தொடங்கணும். முடிக்கிற லெட்டர்ஸ் இல்லனா முடிக்கிற ஃபெனடிக்ஸ்ல இருந்து கூட நம்ம தொடங்கலாம். இந்த கேம் போர்ப்பா. நீங்க எல்லாரும் லேசியா விளையாடுற கேம் சொல்றீங்க. ஓடி ஆடி தான் விளையாடணும். கரெக்ட் வெண்பா, நான் உன் கட்சி. அப்படினா கண்ணை கட்டி கண்டுபிடிக்கிற கேம் விளையாடலாமா? வாவ் நர்மதா ஆன்ட்டி, சூப்பர். கண்ணு கட்டியா? இங்க எப்படி? மல்லி, ஏன் யோசிக்கிற? சேஃபான பிளேஸ் தானே இது. மல்லிமா ப்ளீஸ் மா. ஓகே. யே! நர்மதா, கண்ணை கட்ட ஒரு டவல் வேணுமே. இருங்க, என் பேக்ல இருக்கான்னு பாக்குறேன். பாரு. ஐயோ, இல்லையே, கார்ல இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. வெண்பா, இந்த பேக்கை வச்சுக்கோ. ப்ரோ, நானும் தண்ணி குடிச்சிட்டு வந்துறேன். ஓகே, போய்ட்டு வாங்க. வெண்பா, உனக்கு இங்க இருக்கிறது ஹாப்பியா இருக்குல்ல? ரொம்ப ஜாலியா இருக்கு டாடா. ஹாப்பியா இருக்கு. நர்மதா, பிளானை இப்பவே எக்ஸிக்யூட் பண்ணிடலாமா? ஆமா, நான் கண்ணாமூச்சி ஆடுற சாக்குல அப்படியே வெண்பாவை ஒதுக்கி நம்ம ஸ்பாட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறேன். மயக்க மருந்து அடிச்சு படுக்க வச்சுட்டு வெண்பா காணோன்னு டிராமா பண்ணலாம். நீ சொல்றது கரெக்ட் தான். அப்புறம் இவங்களை தேட விட்டு டைவர்ட் பண்ணிட்டு சாவகாசமா அவளை தூக்கிட்டு இங்க இருந்து போயிடலாம். அதானே? ஆமா, பிளான் ஓகே தானே? டபுள் ஓகே. சீக்கிரம் முடிச்சுட்டு பேமெண்ட்டை வாங்குவோம். எத்தனை நாள் தான் இவங்க கூடயே சுத்திட்டு இருக்க முடியும்? நீ வா போலாம். என்ன சார்? காரை கொஞ்சம் தரங்க ருத்ரன். திறந்துட்டேன் சார், எடுத்துக்கங்க. ஏங்க, அந்த பிளாக் கிளாத் அங்க இருக்கு பாருங்க. கண்ணை கட்ட அதை எடுங்க. கொடுங்க. என்ன ருத்ரன், போர் அடிக்குதா? என்ன சார், போன் கையில இருக்கும்போது எப்படி சார் போர் அடிக்கும்? அது சரி, பாத்துக்கோங்க. ஓகே சார், போலாம் வா. என்னாச்சு? ஏன் இன்னும் கால் பண்ணல? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. நாமளே கால் பண்ணி பார்க்கலாமா? ருத்ரா, என்னாச்சு? முடிஞ்சுதா? மேடம் மேடம்,
ரொம்ப அவசரப்பட்டா எப்படி மேடம்? இருங்க மேடம், நல்ல செய்தி ரெடி ஆயிட்டு இருக்கு. என்ன நல்ல செய்தி ரெடி ஆயிட்டு இருக்கா? ஆமா மேடம், சீக்கிரமே நல்ல செய்தி கேட்க போறீங்கன்றதுக்கு இது ஒரு எச்சரிக்கை செய்தி மேடம். இவன் கிறுக்கனா இல்ல நம்மள பைத்தியம் நினைக்கிறானா? ஒண்ணுமே புரியலையே. என்னாச்சு மேடம் சைலண்டா இருக்கிறீங்க? என்ன பத்தி ஏதாவது தப்பா கெஸ் பண்ணீங்களா? பதிலையே காணுமே. இல்ல எனக்கு ஒண்ணுமே புரியல. நல்ல செய்தி சொல்ல போறேங்கற, எச்சரிக்கை குடுக்கறேங்கற. அதாவது மேடம், திடீர்னு ரொம்ப சந்தோஷமான செய்தியை சொல்லிட்டா சிலரால அதை ஏத்துக்க முடியாது. ரொம்ப சந்தோஷத்துல வந்துரும் மேடம். சந்தோஷத்துல நீங்க பட்டுன்னு போய் சேர்ந்துட்டா எனக்கு பேமெண்ட் யார் கொடுப்பா? வாட் கேன் ஐ டு? சரி, இப்ப ஸ்டேட்டஸ் என்ன? என்ன பிளான்? பக்கா பிளான் மேடம். சைட் சீயிங்க்கு கூட்டு வந்திருக்கிறேன். பாவம் சாவறதுக்கு முன்னாடி கண்ணுக்கு குளிர்ச்சியா பார்த்துட்டு அப்புறமா போய் சாவட்டுமே. நான் சொன்னதெல்லாம் நீ செஞ்சிருவேன்னு நம்புறேன். எங்கேயும் போயிடாதீங்க, உன் பக்கத்திலேயே வெயிட் பண்ணிட்டு இருங்க. என்னுடைய வேட்டைக்கு களம் தயாரா இருக்கு. அதிகபட்சம் 1/2 மணி நேரத்துக்குள்ள அவளை சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டு உங்களுக்கு அந்த நல்ல செய்தியை சொல்றதுக்கு நான் கால் பண்ணுவேன். உங்க போன் மணி அடிக்குதுன்னா அவங்களுக்கு சாவு மணி அடிச்சாச்சுன்னு நீங்களே டிசைட் பண்ணி முடிவு பண்ணிக்கங்க. ஓகே? சூப்பர் ருத்ரன், இவ்ளோ சீக்கிரம் முடிப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. மேடம், எதிர்பார்க்கறதுக்குள்ள எதிர்பாரா விதமா எதிர்பார்க்கறத செய்து முடிக்கிறது தான் இந்த ருத்ரனோட ஸ்டைல். உன் ஸ்டைலா இருக்கட்டும், யாருக்கும் எந்த சந்தேகமும் வந்துடக்கூடாது. அதான் இதுல ரொம்ப முக்கியம். நான் ஏற்கனவே சொன்னதுதான், இங்க நம்ம கால் படாத இடமே கிடையாது. அதே மாதிரி அவ்வளவு ஈஸியா மனுஷன் நடமாட்டமே இல்லாத இடம் இங்க நிறைய இருக்கு. எந்த சூரனும் வீரனும் போகவும் முடியாது, வரவும் முடியாது. அங்க வச்சுதான் சாப்டரை முடிச்சிருவேன். பாடி கூட யார் கைக்கும் கிடைக்காது. மேடம், ஒரு ஸ்மால் கொஸ்டின், உங்களுக்கு பாடி வேணுமா என்ன? அத தூக்கிட்டு போய் நான் என்ன பண்ண போறேன்? அவ கதை முடிஞ்சா எனக்கு போதும். அப்புறம் என்ன மேடம், மனசுக்குள்ள கடிகாரம் மாதிரி டிக் 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 டிக்னு சத்தம் போடுதா? இந்த ஆபரேஷனோட கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். அவங்க இந்த ஊரை சுத்தி பார்க்க வந்தாங்க, ஆக்சிடென்ட்ல போய் சேர்ந்துட்டாங்கன்னு கேஸ் க்ளோஸ் ஆயிரும். தினம் தினம் இதே மாதிரி நிறைய நடக்குது. இதை யார் பெருசு பண்ண போறாங்க? நடந்ததுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்ற அளவுக்கு தான் கச்சிதமா சம்பவம் நடக்கும். கவலையே படாதீங்க, நல்ல செய்தியை நான் சொல்றேன். புடிங்க. நான் இங்க இருக்கேன். மலிமா, நான் இங்க இருக்கேன்மா, புடிங்க. மலிமா, நான் இங்க இருக்கேன். மலிமா, புடிங்க மலிமா. மலிமா. அப்படிதான். டேய், நான் இங்க இருக்கேன். வா வா வா. வா வா மல்லி. மல்லி, பின்னாடி. வா வா. வெண்பா, இங்க வா. என்ன ஆண்டி? நீ எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்க. உங்க அம்மா எப்படி தேடுறாங்கன்னு பாக்கலாம். எங்க டாடா க்ளூ கொடுத்துருவாரு. அவருக்கு தெரிஞ்சாதானே நான் அவரை டைவர்ட் பண்ணிடுறேன். ஓகே, டன். இந்த குரல் போதும். வா வா. எங்க நான் உன் பின்னாடி இருக்கேன், உன் முன்னாடி ஆதவன் சார் இருக்காரு. இதெல்லாம் சீட்டிங் சார். டேய், உனக்கு இப்போ ஒரு குழந்தை வாய்ஸ் அமைச்சிருக்கேன் பாரு. அந்த குழந்தையோட அம்மா
வெள்ளக்காரி கண்ணை கட்டிக்கிட்டே குழந்தைய பிடிக்கிறா. நீ அந்த ரெக்கார்ட் வாய்ஸ போட்டு அப்படியே டைவர்ட் பண்ணி கொண்டு போய் அவ கதையை முடிச்சிரு. சரிண்ணா. என்ன சார் மலை. உங்க பக்கத்திலேயே வராங்க? ஐயோ, விஜய் சார காட்டி கொடுக்கறேன்னு நீ வந்து மாட்டிக்கிட்டே நர்மதா. இந்தாங்க, இனிமே நீங்க தான். அப்படி வெண்பா, வெண்பா. வெண்பா எங்க நீங்க பாத்தீங்களா? பயப்படாதீங்க விஜய் சார். வெண்பா ஒளிஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு தான் போயிருக்கா. இப்ப நாம அவளுக்கு ஒரு ட்விஸ்ட் கொடுப்போம். ட்விஸ்டா? தேடுறீங்கன்னு நினைச்சிட்டு தான் அவ இருக்கா. இப்ப நீங்க என் கண்ணை கட்டி விடுங்க. என் குரலை கேட்டு அவ வெளியில வராளான்னு பாப்போம். நான் இவங்க கிட்ட போக்கு காட்டிட்டு இருக்கேன். மரத்துக்கு பின்னாடி நிக்கிற அவளை நைஸா நம்ம ஸ்பாட்டு கூட்டிட்டு போயிடு. விடு, நான் பாத்துக்கிறேன். மல்லி, எனக்கு நீங்க க்ளூ கொடுங்க. அநேகமா என் சத்தத்தை கேட்டு வெண்பா வந்துருவா. அவ எங்க இருக்கான்னு தெரியாம நான் என்ன க்ளூ கொடுக்கறது? நான் அவளை பிடிக்கிறேன் பாருங்க. வெண்பா, வா. வெண்பா, நம்ம அப்படி போலாம், அந்த பக்கம் வெண்பா, போலாம். வெண்பா, வெண்பா. அங்கிள் என்ன நம்ம இடத்துக்கு வந்துருக்காரு? வெண்பா, வெண்பா, வெண்பா எங்க போய் ஒளிஞ்சிருக்கா? வெண்பா, வெண்பா, வெண்பா. எங்க இருக்க? வெண்பா, வெண்பா இங்கதானே இருந்தா, எங்க போயிருப்பான்னு தெரியலையே. வெண்பா, வெண்பா, வெண்பா. என்னடா இது, யாரையுமே காணுமே. நம்மால வேலைய ஆரம்பிச்சிட்டான் போல இருக்கு. வெண்பா, வெண்பா, வெண்பா. ஓகே, நாமளும் அந்த ஸ்பாட்டுக்கு போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். எங்க போனா? ஏ வெண்பா, நான் இங்க இருக்கேன், புடிங்க. வெண்பா. நான் இங்க புடிங்க. இங்க இருக்கேன், என்ன புடிங்க. நான் இங்க இருக்கேன். வெண்பா. ஏ நான் இங்க இருக்கேன், இதோ இங்க இருக்கேன், புடிங்க. வெண்பா, இங்க இருக்கேன், வெண்பா. புடிங்க. இங்க வெண்பா. இருக்கேன், என்ன புடிங்க. வெண்பா. நான் இங்க இருக்கேன். வெண்பா, இங்க இருக்கேன், என்ன புடிங்க. வெண்பா. நான் இங்க இருக்கேன். வெண்பா, புடிங்க. நான் இங்க இருக்கேன், இதோ இங்க இருக்கேன், புடிங்க. வாங்க, நான் இங்க தான் இருக்கேன். எங்க வெண்பாவை காணோம், நர்மதாவையும் காணோம். வெண்பா. வெண்பா, என்ன வெண்பா, சத்தத்தையே காணோம். என்ன ஏமாத்துறியா? வெண்பா, வெண்பா. ஏய், எங்க ஒளிஞ்சிட்டு இருக்க? வெண்பா குட்டி வாங்க, எங்க இருக்கீங்க? போதும் விளையாடுனது, வாங்க. வெண்பா, வெண்பா, வெண்பா. கண்டுபிடிச்சிட்டேன்.
ஐயோன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? எதுக்கு இவ்வளவு தூரம் வந்த வெண்பா? நீங்க சும்மா தேடி வருவீங்கன்னு தான். இங்க பாரு, பக்கத்திலே இருக்கணும், புரியுதா? இதுக்குதான் இந்த கேம் வேண்டான்னு சொன்னேன். நர்மதா ஆண்டிக்கு தான் நான் ஒளிஞ்சது தெரியுமே. கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு தான் நான் இவ்வளவு தூரம் வந்தேன். ஐயோ, நர்மதா ஆண்டி தான் கண்ணு கட்டியிருக்காங்க. நாங்க 2 பேரும் சொல்லாம அப்படியே உன்னை தேடி வந்துட்டோமே. சரி சரி வா போலாம். வா. வெண்பா வெண்பா அந்த பொண்ணு ஸ்பாட்டு கொண்டு வந்துட்டேன்பா. நீ உடனே கார் எடுத்துட்டு வந்து காரியத்தை கச்சிதமா முடிச்சிடு. ஓகே. ஏய் இடியட். ஐயோ, இந்த பொண்ணா? இவ ஏன் இங்க நிக்கிறா? அப்படின்னா அவ எங்க போயிருப்பா? ஏங்க உங்களுக்கு ஒண்ணும் இல்லல? இல்ல. ஐயோ, ஏங்க வெண்பாவை தேடிட்டு இவ்வளவு தூரம் அங்க வருவீங்க? இவர் மட்டும் சரியான நேரத்துக்கு வரலன்னா என்ன ஆயிருக்கும்? இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியலங்க. மல்லி, இவங்க ரொம்ப பயந்து போயிருக்காங்க. முதல்ல ரிலாக்ஸ் ஆகுங்க. ஆக்சுவலி நாங்க வெண்பாவை தேடி சொல்லிக்காம போயிட்டோம். அது தப்பு தான். அம்மா, ஆதவன் ப்ரோ எங்க? அவரு வெண்பா தேடிட்டு தான் அந்த பக்கம் போனாரு. ஏங்க சத்தமே இல்லல, நீங்க கட்டா உத்தர வேண்டியதுதானே? இல்லங்க, வெண்பாவோட சத்தம் கேட்டுச்சு, அதான். என்ன பேசுறீங்க? அவ எவ்வளவு தூரம் தள்ளி நின்னு இருந்தா தெரியுமா? அவ சத்தம் எப்படிங்க கேக்கும்? இதுக்கு தான் இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் வேண்டான்னு சொன்னேன். நீங்க கேட்டீங்களா? அந்த டிரைவர் சொன்னாருன்னு. சரி நர்மதா, நீங்க ரிலாக்ஸ் ஆகுங்க. எங்க தப்பு நடந்துச்சு? நாம ஸ்கெட்ச் போட்டா மிஸ் ஆகாதே. போன் பண்ண போன கேப்ல ஆள் மாறிட்டா போல இருக்கே. நான் ஒரு மடையண்டா. நம்மளுக்கு போட்டோ அனுப்பாம விட்டுட்டேன். அடிய மல்லி, இப்போ நீ தப்பிச்சிருக்கலாம். ஆனா அடுத்த வாட்டி நான் உன்னை நாக்கு தள்ள வைக்கிறேன். என்னாச்சுன்னு தெரியல. 1/2 மணி நேரத்துல ஒரு நல்ல செய்தியோட கால் பண்றேன்னு சொன்னா 1 மணி நேரத்துக்கு மேல தாண்டி போயிட்டு இருக்கு. ஃபோன் பண்ணலையே. மல்லி கதையை முடிச்சிருப்பானோ? இல்ல மல்லி கிட்ட ஒரு வேலை மாட்டிருப்பானோ? அப்படிலாம் இருக்காது. ஏற்கனவே 6 கொலை பண்ணி மாட்டிக்காம தப்பிச்சவனாச்சே. மாட்டிக்கலாம் சான்ஸே இல்லை. ஆனா மல்லி ஒன்னும் லேசப்பட்டவ கிடையாது. அவளை நெருங்குறதும் கொஞ்சம் டஃப்பான விஷயம்தான். ஒருவேளை இவன் லூசுத்தனமா ஏதாவது உளறி கொட்டி மாட்டிருப்பானோ? ஐயோ, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. ஹலோ, என்னாச்சு? செத்துட்டாளா? அவ கதை முடிஞ்சிருச்சுல? சாரி மேடம், இன்னும் இல்ல மேடம். என்ன நீ இல்ல மேடம் நொல்ல மேடம்னு சொல்லிக்கிட்டு இருக்க? இத சொல்றதுக்கு தான் இவ்வளவு நேரம் கழிச்சு நீ எனக்கு கால் பண்ணியா? பெரிய இவ மாதிரி டைம் பாத்துக்கிட்டே இருங்க, சாவு மணி அந்த மணின்னு என்னமோ பெருசா பில்டப் எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருந்த. அதிகபட்சம் 1/2 hourல முடிச்சிட்டு சொல்றேன்லாம் சொன்ன. 1.5 மணி நேரம் தாண்டி போயிருக்கு. இதான் நீ கிழிக்கிற லட்சணமா? மேடம் 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 மேடம், நீங்க ஏன் மேடம் இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? வீட்டுக்குள்ள இருந்து கால் பண்ற உங்களுக்கே இவ்வளவு டென்ஷன் ஆகுதுன்னா ஃபீல்டுல இருக்கிற எனக்கு எவ்வளவு டென்ஷன் ஆகும்? கொஞ்சம் புரிஞ்சு பேசுங்க மேடம். ஏய், சும்மா ஏதாச்சும் சொல்லி சமாளிக்காத. உன்னால முடியுமா முடியாதா? சும்மா அப்படியே ஃபிலிம் காமிச்சிட்டு இருக்காத. நீ இல்லனா எனக்கு வேற ஆள் இல்லையா? போய்கிட்டே இருப்பேன். மேடம், நீங்க நிதானமா இருங்க. இப்போ ஒண்ணு கெட்டு போயிடல மேடம். என்கிட்ட இருந்து வர்ற அடுத்த கால்
மல்லியோட சாவு செய்தியை சொல்றதா தான் இருக்கும். ஹலோ 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 ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.